செங்கல்பட்டில் ஐடி ஊழியர் வீடுகளில் 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட நாம் கேட்போம். நவீன், வணக்கம். கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் மகேந்திரா சிட்டியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி விவேகா. இருவருக்கும் ஒரு வயதுல குழந்தை இருக்கின்றனர். இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் செங்கல்பட்டில் உள்ள மாமியார் வீட்டில் தங்கி இந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சென்றிருந்தனர். இந்த நேரத்தை பயன்படுத்தி நேற்றிரவு வீட்டின் உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் பீரோவை உடைத்தும் அதே போல வீட்டின் மின்சாரத்தை துண்டித்தும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 45 பவுன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த ஐடி ஊழியர் பிரகாஷின் வீட்டில் வாடகைக்கு இருந்தவர் வீட்டிலும் 5 பவுன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் கொள்ளை போனதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாக பிரகாஷ் வீட்டை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் பிரகாஷின் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.